சுருதி மீனா சூப்பர் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, நம்ம சுருதி அண்ட் மீனா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்காங்க. அதுதான் இதுக்கப்புறம் எபிசோட முழுசா தாங்க போகுது அப்படின்னு சொல்லலாம். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். லாஸ்ட் எபிசோட்ல எதோட முடிச்சிருந்தாங்க அப்படின்னா, விஜயா தன்னோட டான்ஸ் ஸ்கூலுக்கு போனாங்க. அங்க சுருதியோட அம்மா வர சொல்லியிருந்தாங்க. அவங்க கிட்ட இல்லாத பொல்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க. உங்க மக சரி கிடையாது, மீனா கூட சேர்ந்து ரொம்ப ஆடுறா, அவ சரி கிடையாது, நீங்க அவளை கூட்டு போயிருங்க, இல்ல அப்படின்னா அவளை திருத்துங்க, நீங்க சொல்லி சத்தம் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதற்கு அவங்க ஒரே விஷயம் தான் சொல்றாங்க. நீங்க சத்தம் போடலாம்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. என்னால சத்தம் போட முடியாது, சத்தம் போட்டு யார் அசிங்கப்படுறது அப்படின்ற மாதிரி விஜயா சொல்ல, அப்போ நான் மட்டும் அசிங்கப்படணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி இந்த அம்மா கேட்க, விஜயாவால அடுத்த பதில் பேச முடியல. அங்க இருந்து அவங்க கிளம்பிடுறாங்க. நீங்களே பாத்துக்கோங்க சம்மதி, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்பிடுறாங்க. ஆனா கிளம்பும் போது ஒரு விஷயம் அவங்களுக்கு நல்லா தெரியுது. அப்போ வீட்டுக்குள்ள சுருதி அண்ட் மீனா இவங்க ரெண்டு பேர்த்த வச்சு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு புரியுது. இதை எப்படியாவது ஊதி பெருசாக்கிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பா அதே விஷயத்தை செய்ய போறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அங்கதான் பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் நடக்க போகுது. இது போக பாத்தீங்கன்னா, விஜயாவோட டான்ஸ் ஸ்கூல்ல இருக்கிற ஒரு பொண்ணு ஒரு பையன், இவங்க ரெண்டு பேரும் ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு உங்களை நம்பிதானே நான் என்னோட பிள்ளையை அனுப்புனேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட அப்பா கேட்க போறாரு. இந்த பொண்ணு கன்சீவ் ஆக போகுது, அது மட்டும் நல்லா தெரியுது. அப்பதான் ஒரு பெரிய பிரச்சனை டான்ஸ் ஸ்கூல்ல இழுத்து மூடுற அளவுக்கு நிக்க போறாங்க நம்ம விஜயா. சோ எது எப்படிங்க ஒரு சூப்பரான எபிசோட் போய்கிட்டு இருக்குது. சரி, அப்படியே கட் பண்ணீங்கன்னா இங்க மீனாவுக்கு வருவோம். மீனா ஒரு அக்கா கிட்ட நின்று, பூக்கட்டுற அக்கா கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சுருதியோட அம்மா வர்றாங்க. நீ என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, என் பொண்ணு நல்லாவே இருக்க கூடாதுன்னு நினைக்கிறியா, உனக்கு காசு தேவையா அப்படின்னு சொல்லி மீனாவை ரொம்ப கோவப்படுத்துறாங்க. எப்படி பேசினா மீனாவுக்கு கோவம் வருமோ அப்படிலாம் பேசுறாங்க. நகைக்காக தானே நீ இந்த விஷயங்கள்லாம் பண்ற, உனக்கு காசு பணம் தானே முக்கியம், நீ காசு பணத்துக்காக தானே இதெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க விஷயங்கள் அவங்க பாட்டு பேசிக்கிட்டு அடிக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. மீனா ரொம்ப பொறுமையா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நீ பேசு மகளே பேசு, உன்னால எவ்வளவு தூரம் பேச முடியுமோ பேசு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் ரொம்ப காமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல அவங்களால தாங்க முடியல. இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை, நாங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி மாதிரி தான் பழகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஆர்குமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. சுருதி அம்மாவுக்கு கொஞ்சம் குளுன்னு ஆயிடுச்சு. ரைட்டு, இவ வீட்டுல போய் ஒரு பிரச்சனை பண்ணிடுவா அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், இவ வீட்டுல போய் பிரச்சனை பண்ணா செம்மையா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்றாங்க. அப்படியே கட் பண்ணீங்கன்னா அந்த நேரத்துக்கு முத்து வராரு. முத்து மீனா கிட்ட, என்ன மீனா மூஞ்சி சரி கிடையாது, எதுவும் பிரச்சனையா, பலகுரலோட அம்மா எதுக்கு இங்க வந்துட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்க, பூக்கட்டுற அக்கா பக்கத்துல இருந்தாங்களே அவங்க எல்லா விஷயத்தையும் உடைச்சிடுறாங்க. இவர் நேர மீனாவை கூட்டு போயிடுறாரு வீட்டுக்கு. கூட்டு போய், ரவி இங்க வாடா, சுருதி நீங்க வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு ரெண்டு பேருக்கு டோஸ் விடுறாங்க. ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏய், நீ பண்ணதான் தப்பு, நீ பண்ணதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவுக்கு ரொம்ப குளுன்னு இருக்குது. அப்படியே அதை பார்க்கும்போது அவங்களுக்கு சந்தோஷம் அப்படியே தாண்டவம் ஆடுது. அப்பாடா, இந்த ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னாலே போதும் அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உள்ள என்ன சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சு தட்டுல தின்னுக்கிட்டு இருக்காங்க. விஜயாவை ஏமாத்துறதுக்கு ஒரு மிகப்பெரிய பிளான் போட்டிருக்காங்க. சோ எது எப்படிங்க இதுக்கப்புறம் எபிசோட் இப்படி தாங்க போகுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.